சங்கீதம் 148 படித்து பார்த்தோம்னா, தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே யாவரும் அவரை துதியுங்கள். என்னென்ன காரியங்கள்லாம் ஆண்டவர் துதிக்குதுன்னு பாருங்க. சுவாசம் உள்ளது, சுவாசம் இல்லாதது, என்னென்ன காரியங்கள்லாம். சூரியனே அவரை துதியுங்கள், சந்திரனே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களை அவரை துதியுங்கள், வானாதி வானங்களை அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களை அவரை துதியுங்கள். கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. வானத்துல மாத்திர பூமியில பாருங்க, அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிதரும் மரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியுள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னியரே, முதிர் வயதுள்ளவரே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. ஹல்லேலூயா! அவரின் நாமம் மாத்திரம் உயர்ந்தது. ஹல்லேலூயா! இதுல சொல்லி இருக்கிறபடி வாலிபர், கன்னியர், முதியவர், பிள்ளைகள், சகல ஜனங்களும் தேவனை துதிக்க கடவர்கள். ஹல்லேலூயா! துதிப்பீர்களாக ரெக்வெஸ்ட் சொல்லல, துதிக்க கடவர்கள். இட்ஸ் an ஆர்டர். இது ஒரு கட்டளை. ஹல்லேலூயா! ஆண்டவரை நாம்